கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கொரு இனிய விழாவிற்காக அனைவரும் சங்கமித்திருக்கிறோம். வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அஃது அறிந்து சினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிது. இது குறிஞ்சி நிலத்தை பற்றி, குறிஞ்சி மலைநாடனை பற்றி கபிலர் எழுதிய குறுந்தொகை பாடல். இப்பாடல் எதை பற்றி சொல்லுகிறது என்றால், தலைவி தலைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலானது அவள் உயிரை விட மிக பெரியது என்று சொல்கிறது. அதே போலவே பல பதிப்பகங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கவிதை புத்தகங்கள் மீது மிகப்பெரிய காதலை கொண்டிருக்கிற வேரல் புக்ஸின் நிகழ்வு இது. நான் உட்பட பல கவிஞர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. என்னென்னா, கவிதை புத்தகம் எடுத்துகிட்டு போனால் கவிதையா அப்படிங்கிற அச்சகங்க அந்த பதிப்பாளர்கள் மத்தியில் கவிதை புத்தகம் வச்சுருக்கீங்களா, முதல் முறையாக இருந்தாலும் சரி, முத்தி சித்தி பெற்ற கவிஞராக இருந்தாலும் சரி, கவிதைகள் நன்றாக இருந்தால் வேரல் புக்ஸ் அந்த புத்தகத்தை போட்டுரும். ஸோ அவர்கள் ஒருங்கிணைத்த கவிதை தொகுப்பிற்கான பரிசு போட்டி மற்றும் அந்த புத்தகங்களை வெளியிடும் விழா இப்பொழுது தொடங்குகிறது. உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறேன். வேரல் பதிப்பாசிரியர் கவிஞர் அம்பிகா குமரனை முறையான வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேரல் பதிப்பகம் நடத்திய கவிதை போட்டி பரிசளிப்பு விழா புத்தக வெளியீடு நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஃபார்முலாலாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு சேர்ந்து கொண்டாடக்கூடிய நிகழ்வாக இது இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாத்தையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். வேரல் தொடங்கி இப்போ 4 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் முடிஞ்சுது. இப்போ நம்ம 240 நூல்களுக்கு மேலே வேரல் பதிப்பிச்சிருக்கோம். இது சும்மா அப்படியே ஒரு பேச்சில் நீண்ட நாளாக மனசுக்குள்ளே கிடந்த ஒரு ஆசை ஒரு நாள் பேசிகிட்டு இருந்து எந்த ஒரு முதலீடுமோ எதுவுமே இல்லாமல் அப்படி சும்மா ஆரம்பித்த ஒரு பதிப்பகம் தான். ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, ஏன் இதை வச்சு நீங்கள் மாட்டிக்குவீங்க, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் என்னென்னவோ சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப நாளாக பதிப்பகம் மேலே ஒரு தீராத ஒரு காதல் இருந்தது. லார்க் அது இன்னும் கொஞ்சம் அதை தூண்டி விட்டார். அப்படி ஆரம்பித்தது தான் வேரல் பதிப்பகம். இதில் எங்களுக்கு எந்த குழுவும் இல்லை, எல்லாரோட புத்தகங்களையும் நாங்கள் இதில் பதிப்பிக்கிறோம். அதுதான் முக்கியமாக நான் நினைக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன அரசியலாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களோட கருத்துக்களோட இங்கே கவிதை எழுதலாம். என்ன அது எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கவிதைகள் நல்லா இருக்கணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும், நாவல் சிறுகதை எதாக இருந்தாலும் அதை மட்டும்தான் நாங்கள் வாசித்து பார்க்குறோம். மற்றபடி இவங்க யார் எந்த குழு அப்படிலாம் நாம் பார்க்குறதில்ல. இதுதான் வேரலோட ஒரு ஷார்ட் நோட்டுன்னு சொல்லலாம். வேறு இப்போலாம் எனக்கு ரொம்ப மேடையில் பேச முடியறதில்ல, அதனால் அதிகமாக நான் பேசுகிறதும் இல்லை. எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இப்போது பரிசு வாங்கின எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் அண்மையும் சொல்லிக்கிறேன். ஒரு போட்டி அறிவிச்சோன்னே எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஒரு 128 கவிதை தொகுப்புகள் நமக்கு வந்தது. இதோட யோசிக்கும் போது எல்லாருமே ஏற்கனவே வெளிவந்த தொகுப்புக்கு பரிசு தராங்க, நம்ம மாற்றி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் வெளிவராத தொகுப்புகள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி சொல்லும்போது 128 தொகுப்புகள் வந்துச்சு. கடைசியாக ஒரு 40 தொகுப்புகள் இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கும் இது வரைக்கும் தெரியல. அந்த தேர்வுக்குழுவில் இருந்த அந்த 4 பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மூத்த கவிஞர்கள், இளம் கவிஞர்கள் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஏதோ ஒரு பதிப்பகம் சின்ன பிள்ளைங்க ஏதோ செய்யுது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஆர்வமாக இந்த கவிதைகளை அனுப்பி வச்சு அதை இந்த நிகழ்வை இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக்குனதுக்கு காரணமாக இருந்தால் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி வெளியே இருந்தோம், வேரல் கூட இருந்தோம், எங்களுக்கு முழுசாக எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். எல்லாரையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தர கவிஞர் கரிகாலன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அது எவ்வித கருத்தியலாக இருந்தாலும் சரி, மதம் உருவாக்குகிற கருத்தியலாக இருந்தாலும் சரி, அரசியல் உருவாக்குகிற கருத்தியலாக இருந்தாலும் சரி, அதிகாரம் உருவாக்குகிற கருத்தியலாக இருந்தாலும் சரி, அந்த கருத்தியலுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய சிந்தனை முறைதான் கவிதை. அத்தகைய கவிதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய கவிதை படையணி அதை வேரல் உருவாக்கி இருக்கிறது. பரிசு பெற்ற கவிஞர்களையும் வேரலையும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரிசு பெற்ற 5 கவிதை தொகுப்புகள், அவற்றிற்கான வெளியீடு, அந்த நூல்களுக்கான வெளியீடு இவை நடக்கப் போகின்றன. முதலாவதாக கவிஞர் தேவதேவன். தமிழகம் அறிந்த கவிதை ஆளுமை இவர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆசிரியர் பணியில் ஓய்வு பெற்றவர். குளித்து கரையேறாத கோபியர்கள் அப்படிங்கிற முதல் கவிதை தொகுப்பிலிருந்து இவருடைய கவிதை பயணம் தொடங்கி 68 கவிதை நூல்கள் இதுவரை வெளிவந்துள்ளன. 20 கவிதை தொகுப்பு, 20க்கும் மேற்பட்ட நூல்கள் அச்சிட தயாராக உள்ளன. இவர் பெற்ற சில முக்கியமான விருதுகள்: கவிக்கோ விருது, விஷ்ணுபுரம் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவ சிகாமணி விருது, விளக்கு விருது என்ற பல விருதுகளை பெற்று விருதுகளுக்கே பெருமை சேர்த்த தமிழகத்தின் ஒரு சிறந்த கவி ஆளுமை கவிஞர் தேவதேவன். இவருடைய புத்தகத்தின் பெயர் நல்லதோர் வீணை. இந்த புத்தக நிகழ்வில் பரிசு வழங்கவும் புத்தகங்களை வெளியிடவும் வேரல் உரிமையாளர்களான கவிஞர் அம்பிகா குமரன் மற்றும் லார்க் பாஸ்கரனை மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் கவிஞர் கரிகாலன் மற்றும் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை விருதுகள் மற்றும் நூலினை வெளியிட அன்புடன் அழைக்கிறேன். புவிதல் உமேஷ் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நவலை என்னும் சிற்றூரில் பிறந்த இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் கவிதை எழுதுகிறார். தற்பொழுது மொழிபெயர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். ஆங்கிலம், ஸ்பானிஷ், பல்கேரியன், மலையாளம், இந்தி ஆகிய பல மொழிகளில் இவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வேரல் நடத்திய நிகழ்ச்சியில் இவருடைய பெயரிடப்படாத மகிழ்ச்சி என்ற கவிதை தொகுப்பு பரிசுக்கு தேர்வாகியுள்ளது. அடுத்ததாக கவிஞர் கார்த்திக் திலகன். அவருடைய பரிசு பெற்ற நூல் கொண்டலாத்தியின் சாயல் கொண்ட மீன்காரி. இவரை பற்றி சொல்லவே வேண்டாம். வட்டாட்சியர், விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். மிகச்சிறந்த கவிதை தொகுப்புகளை தமிழுக்கு வழங்கியவர். படைப்பு இலக்கிய விருது, அசோகமித்திரன் படைப்பூக்க விருது, பிரமிழ் இலக்கிய விருது, சௌமா இலக்கிய விருது என்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். கொண்டலாத்தியின் சாயல் கொண்ட மீன்காரியை தற்போது வெளியிடப்படுகிறது. கவிதை போட்டியானது சர்வதேச அளவில் இருந்த கவிஞர்களும் பங்கேற்றார்கள், குறிப்பாக இலங்கையிலிருந்து. அடுத்த பரிசு பெற்ற கவிஞர் லரீனா அப்துல் ஹக். இலங்கையைச் சேர்ந்தவர். ஆய்வாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், சமூக செயற்பாட்டாளர், பாடகி, இசையமைப்பாளர் என பன்முக ஆளுமையாக திகழும் லரீனா அப்துல் ஹக் இலங்கையைச் சேர்ந்தவர். அவருடைய சார்பிலே, அவர் வர இயலாத காரணத்தினால் அவருடைய சார்பிலே அவருடைய பெண்மொழி என்னும் இந்த கவிதை தொகுப்பை பேராசிரியர், கவிஞர், விமர்சகர் நட சிவகுமார் தோழரை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கிறேன்.
கவிதையும் காதலும் பார்த்திங்கன்னா ரெட்டை கிளவி, பிரிக்க முடியாதது மாதிரி. கவிஞர் வெள்ளூர் ராஜா. விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர் எனும் சிற்றூரை சேர்ந்தவர் ராஜா. வெள்ளூர் ராஜா என்ற புனைப்பெயரில் சமூக வலைதளங்களிலும் ஆனந்த விகடன் போன்ற அச்சு ஊடகங்களிலும் தொடர்ந்து இயங்கி வருகிறார். இவருடைய கவிதை தொகுப்பான உனது வருகைக்கான நற்குறிகள் வேரலின் பரிசு பெற்றிருக்கிறது. இப்போது அதன் வெளியீடு. கவிஞர்கள் அனைவரும் மேடற்கு வரும். வணிக ரீதியான வெற்றி பெறும் படங்களை விட மக்களின் மனதிற்கு நெருக்கமான படங்களை எடுக்கும் இயக்குநர்கள் நீடித்து மக்களின் மனதில் நிற்கிறார்கள். அத்தகைய திரைப்படங்களுக்கு சொந்தக்காரரான சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை வேரலின் இந்த நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக நூலாக்கம் பெற்ற 10 கவிதை தொகுப்புகள், அவற்றின் வெளியீடும் வாழ்த்துரையும் தொடர்கிறது. முதலாவதாக நாம் வெளியிடப் போகும் நூல் இலங்கையைச் சேர்ந்த கவிஞர் ஏ நஸ்புல்லா எழுதிய நூல். இந்த நூல் அவர் வர இயலாததுனால கவிஞர் சுபி அவர்கள் பெற்றுக்கொள்வார். நூலின் பெயர் மந்திரக்கோள். அடுத்த நூலாக கவிஞர் ரேவதிராம் எழுதிய நின்று கழிக்கும் வெயில். இந்த 2 நூல்களையும் வெளியிடுவது கவிஞர் யவனிகா ஸ்ரீராம். மார்க்சிய யதார்த்தத்தின் வழியே பின்காலனிய மற்றும் பின் நவீனத்துவம் சார்ந்த அரசியல் கவிதைகளை தீவிரமாக தமிழ் இலக்கியவெளியில் தொடர்ந்து எழுதி கொண்டு வரும் மகா கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை இவ்விரு நூல்களையும் வெளியிட்டு வேரலுக்கு ஒரு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். கவிஞர்கள் சுபி மற்றும் ரேவதிராம் மேடைக்கு வரவும். நஸ்புல்லா மற்றும் ரேவதிராமுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். அவர்களை பற்றிய சிறு குறிப்பினை வாசித்து விடுகிறேன். முதலாவதாக கவிஞர் நஸ்புல்லா திரிகோணமலையில் உள்ள கிண்ணியாவில் பிறந்தவர். இவர் தற்போது நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையில் கடமையாற்றி வருகிறார். இது இவருடைய 17வது நூல். முந்தைய தொகுப்புகள் துளியுண்டு புன்னகைத்து, நதிகளை தேடும், சூரிய சவுக்காரம், கனவுகளுக்கு மரணம் உண்டு ஆகிய தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. ஆங்கிலத்திலும் இவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கவிஞர் ரேவதிராம் இவர் நம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்தான். 2022 பஞ்சு மிட்டாய் காலங்கள் எனும் தலைப்பில் முதல் கவிதை தொகுப்பையும், அதனைத் தொடர்ந்து கத்தரிப்பூ நிறத்தில் பூக்கும் உயிர், சிற்றலை மீதமர் தும்பி எனும் 2 புதுக்கவிதை நூல்களையும், முதல் 100 அகநானூறு பாடல்களை புதுக்கவிதை வடிவில் வெளியிடும் முயற்சியாக மலைக்கண் காதல் எனும் தலைப்பிலான நூலையும் இவர் வெளியிட்டிருக்கிறார். ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இப்பொழுது வாழ்த்துரை வழங்க கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த நல்ல கவிதைகள் தேர்ந்தெடுத்து மேலும் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து எல்லாருடைய சாகுண்மையான எல்லாரும் அவங்களை ஒத்துழைத்து வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன். கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு பயனாடை போர்த்த எழுத்தாளர் பாலஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் ஏகாதசி, இவரை பற்றி நான் ஆசிரியர் குறிப்பில் எல்லாமே சொல்லிடுவேன். கவிஞர் ஏகாதசி சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், புகழ்பெற்ற பாடலாசிரியர், தாமு ஏகாசாவின் தலகர்த்தர்களுள் ஒருவர்,
அவர் எழுதிய 20 மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் வேரலுக்கு கவிதை போட்டிக்கு அனுப்பியிருப்பாருங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது நூலாக்கமும் பெற்றிருக்கிறது. அந்த நூலின் பெயர் பூவென விரிந்த மீனின் முள். இந்த நூலை வெளியிட நவீன தமிழ் கவிதைகளில் மரபார்ந்த படிமங்களையும் தொன்மைங்களையும் முற்றிலும் புதிய முறையில் கையாளும் நவீன கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர் மற்றும் விமர்சகரான இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். சொர்க்கத்தை பற்றி எழுதுவதற்கு இங்கே நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. இருண்மைவாதம் எழுதக்கூடியவர்கள் மிகச்சிலர் தான். அடிக்கடி நரகத்துக்கு போயிட்டு வர ஒருத்தர் இருக்காங்க, சாத்தானின் காதலி. அவர்களுடைய நூலை தான் இப்போ வெளியிட போகிறோம். நூலின் பெயர் நரகத்தின் நூல். நான் இப்பொழுது சாத்தானின் காதலியாகத்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்நூலினை வெளியிட கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். கவிஞர் எஸ்தர் ராணி அவர்களுடைய நரகத்தின் நூல். எஸ்தர் ராணி, வசிப்பிடம் சென்னை, முளையெனும் தூரிகை மற்றும் சாத்தானின் காதலி, நிர்பயா, முறிந்த சிறகுகளின் முகாரி ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். செஞ்சுடர் தமிழொழி என்ற கட்டுரை தொகுப்பும், நேசத்தின் பிறல் தீர்க்க தரிசனங்கள் என்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதியுள்ளார். சரியலிசம் எனப்படும் மிக யதார்த்த வடிவத்தை கையாள்பவர், பின் நவீனத்துவ எழுத்தாளர். நன்றி. இந்த மாலை பொழுதினை தன்னுடைய வாழ்த்துறையால் அலங்கரிக்க கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். உண்மையான இந்த சமூகத்தினுடைய அறிவு நிலைங்கிறது என்ன, உண்மையான இந்த சமூகத்தினுடைய கலை மதிப்புங்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமூகமாக நாம் மாறணும். அதை புரிய வைக்க வேண்டிய கடமை கவிஞர்களாக நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இப்போ கற்றுனா தான் சரியாக இருக்கும். இன்றைக்கு வெளியாகி இருக்கிற 15 புத்தகங்களும் விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. அதனுடன் வம்சி வெளியிட்டிருக்கிற கவிஞர் தேவதேவன் கவிதைகளுடைய பாகம் 1, 2 விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது. எனவே இந்த அரங்கில் இருக்கும் நண்பர்கள் செல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்தையாவது வாங்கி செல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் வெளியிடப் போகும் புத்தகம் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுக்கு பயனாடை போர்த்த பதிப்பாளர் விவேகானந்தன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நாம் வெளியிட இருக்கும் நூல் கவிஞர் தர்மினி. இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிறந்தவர். 1992ஆம் ஆண்டிலிருந்து பத்திரிகைகள், சஞ்சிகைகளில் எழுத தொடங்கியவர். உள்நாட்டு போர்ச்சூழலின் காரணமாக புலம்பெயர் தமிழராக இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் 23 ஆண்டுகளாக வசித்து வருபவர். இதுவரை 3 கவிதை தொகுப்புகளை கவிஞர் தாமினி வெளியிட்டிருக்கிறார். சாவுகளால் பிரபலமான ஊர், இருள் மிதக்கும் பொய்கை, அயலால். இந்த நூலினை வெளியிட தமிழின் தனித்துவமான நவீன கவிஞர்களில் ஒருவர், தொடர்ந்த வாசிப்பும் இலக்கிய அவதானிப்பும் கொண்டவர், ஆம்பல் இலக்கிய கூடல் வழியாக பல்வேறு படைப்பாளிகளை கொண்டாடும் வகையில் இலக்கிய சந்திப்புகளை தொடர்ந்து நடத்தி வருபவர் கவிஞர் கனிமொழிஜி அவர்களை அழைக்கிறேன். கவிஞர் தர்மினி வர இயலாத காரணத்தினால் கவிஞரும் இயக்குனருமான சந்திரா தங்கராஜ் அவர்களை இந்நூலினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக வெளியிடப்படும் நூல் சினை கிழத்தி. இதை எழுதியவர் கவிஞர் கு. விநாயகமூர்த்தி. கிராமிய வாழ்வியலை கவிதைகளாக்க முயற்சி செய்யும் கவிஞர் கு. விநாயகமூர்த்தி கவிதை உலகில் பலருடன் உணர்வு பூர்வமாக இணையும் வாய்ப்பை கவிதை எழுதுவதாலேயே பெற்றிருக்கிறார். வாழ்வியல் சார்ந்து திரைப்படம் எடுக்கும் 96 மெய்யழகன் திரைப்படங்களின் இயக்குனர் திரு சா. பிரேம்குமாரிடம் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். கிராம வாழ்வியல் சார்ந்த எழுத்தோடு நிறுத்திவிடாமல் அவற்றை திரைப்படமாக்கும் முயற்சியிலும் இருக்கிறார். அவருக்கு நம் வாழ்த்துக்கள்.
கனிமொழி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு கவிஞர் ரேவா அவர்களை பொன்னாடை போற்றும்படி அழைக்கிறேன். அடுத்ததாக கவிஞர் ஐயனார் ஈடாடி, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். கல்லூரி காலத்திலேயே படைப்புகளை எழுத துவங்கியவர். வேதிப் பொறியியலில் பிடெக் பட்டம் பெற்றவர். அவருடைய நூலான நீர் மிதக்கும் நெடுவாய்க்கால், இந்த நூலை வெளியிடப் போகிறோம். மார்க்சியம், காந்தியம், தமிழ் தேசியம் ஆகியவற்றின் மீது ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து நவீன கவிதைகளை எழுதி வரும் கவிஞர், மிகச்சிறந்த வாசகர் கவிஞர் வேல்கண்ணன் அவர்களை இந்நூலை வெளியிட அழைக்கிறேன். கவிஞர் ஐயனார் ஈடாடி. அடுத்ததாக வெளியிடப்படும் நூல் உரை மஞ்சள். இதை எழுதியவர் கவிஞர் சௌமியா சுதாகரன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். 11 கீழ்கணக்கு நூல்களில் தமிழர் அறிவு மரபு என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளவர். அவர் இப்பொழுது வர இயலாத காரணத்தினால் ஓவியர் அமுதன் பச்சைமுத்து அவர் சார்பில் இந்த நூலினை பெற்றுக்கொண்டார். வாழ்த்துரை வழங்குமாறு கவிஞர் வேல்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். கண்டிப்பாக 10 நிமிஷம் எடுத்துப்பேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வாய்ப்பளித்த வேரல் பதிப்பகத்துக்கும் தொடர்ந்து இயங்குவதற்கும் அதுக்கு பின்னாடியில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கும் நன்றி. கவிஞர் வேல்கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு பயனாடை போர்த்தும்படியாக கவிஞரும் இயக்குனருமான பிருந்தா சாரதி அவர்களை அழைக்கிறேன். பிருந்தா சாரதி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக 2 புத்தகங்கள் தான் வெளியிடப் போகிறோம். 2 முதல் புத்தகமாக அஸ்மா பேகம் எழுதிய பிரதிக்குள்ளிருந்து வெளியேறியவள். அஸ்மா பேகம் இலங்கையைச் சேர்ந்த கவிஞர். இதுவரை 2 கவிதை தொகுப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். செங்குருதியும் பச்சோந்தியும் போகிற போக்கில் என்கிற 2 கவிதை தொகுப்புகள். இது அவருடைய 3வது கவிதை தொகுப்பு. இந்தியாவில் நூலாக்கம் பெற்றிருக்கின்றது. இந்த நூலினை வெளியிடுவதற்காக கவிஞரும் பேராசிரியரும் எழுத்தாளருமான தோழர் நடசிவகுமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்மா பேகம் அவர்கள் இல்லாததனால இணை இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் சரண்ராஜ் அவர்களை இந்நூலினை வாங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். கவிஞர் சாராஜ் இலக்கியவாதி மற்றும் நவீன தாந்திரிக ஓவியர். இவருடைய பூர்வீகம் கேரளா. தற்பொழுது பொள்ளாச்சியில் வசித்து வருகிறார். இதுவரை 7 சிறுகதை தொகுப்புகள், 6 நாவல்கள், 1 கவிதை தொகுப்பு மற்றும் சிறார் நூல்களை இயற்றியிருக்கிறார். முக்கோண பெருங்கடல் என்பது அவருடைய நூல். அவராலும் வர இயலாததால் கவிஞர், திரைக்கலைஞர் சத்யா மருதானி அவர்களை இந்நூலினை கவிஞர் நரசிவகுமாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். தோழர் நரசிவகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். ஒரு 10 மினிட்ல பேசி முடிச்சுறேன். ஆனால் சில ஃபைண்டிங்ஸ் சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. 2 வரியில் கவிதை முடியுது. தூரிகையை தூக்கிய என் கை நடுங்குகிறது, நான் விசும்பியபடியே வீழ்கிறேன். முடிச்சு கவிதை முடி, கைதட்டுங்க. இவ்வளவு ஒரு ஆழமான கவிதை. இப்படி ஒரு கவிதைகளில் ஒரு கவிஞன் செத்து போனா அவனை கொண்டாடலாம். நன்றி, வணக்கம். கவிஞர் அதிரூபன் அவர்களை தோழர் நடசிவகுமார் அவர்களுக்கு பயனடை வழங்குமாறு. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல ஊக்கத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் வேரலின் உரிமையாளர்களான கவிஞர்கள் அம்பிகா குமரன் மற்றும் லார்ட் பாஸ்கரன். லார்ட் பாஸ்கரன் தோழர் உங்களுக்கு தெரியும்,
ஒரு கவிதை போலவே வந்து அட்டைப்படங்களை வந்து மிக அழகாக ரசனையோடு வடிவமைக்கக்கூடியவர்கள். அவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக நூலாக்கம் பெற்ற பரிசு பெற்ற கவிஞர்களின் சார்பாக பயனாடை போர்த்துவதற்கு கவிஞர் தேவதேவன் மற்றும் கவிஞர் ஏகாதசி இருவரையும் அழைக்கிறேன். கவிஞர் அம்பிகா குமரன் மற்றும் லாத் பாஸ்கரன் இருவரும் இருக்கிறோம். நன்றி உரை வழங்க கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களை அழைக்கிறேன். கவிஞர் எஸ்தர் ராணி அவர்களுக்கு சிறப்பு செய்ய கவிஞர் ரேவா அவர்களை அழைக்கிறேன். தனித்தனியாக நன்றி சொல்லணுன்னா நிறைய பேருக்கு சொல்லணும். வேரல் ஆரம்பிச்சதுலேருந்து கூட இருக்கிற மிக முக்கியமாக வேரல் ஆரம்பிக்கிறதுக்கு தன்னோட முதல் தொகுப்பு வேரல் வெளியிட்ட முதல் தொகுப்பை வந்து கொடுத்த கரிகாலன் அண்ணா. என்றைக்குமே வந்து வேரல் வந்து அவரை நன்றியோட இன்றைக்கு வரைக்கும் வேரலோட எல்லா செயல்பாடுகளையும் நாங்கள் யவனிகாப்பா, கரிகாலன் அண்ணா, ஐயப்ப மாதவன் மாதிரி வேரல் கூட இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு தான் ஒரு விஷயங்களையுமே வந்து முடிவு பண்ணுறோம். அவர்கள் தான் வந்து வேரலை வந்து வழி நடத்துகிறாங்க. கனிமொழி இது மாதிரி நிறைய வேரல் வந்து ஒரு இயக்கமாகவும் அதே சமயத்தில் ஒரு குடும்பமாகவும் வந்து இயங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சொல்லணும். அதில் முக்கியமாக எங்களோட வடிவமைப்பாளர் சந்தோஷ் கொலஞ்சி, அவர் வந்து கிட்டத்தட்ட வேரல் ஆரம்பிச்சுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள் வடிவமைப்பை வந்து அவர் மட்டும்தான் பண்ணுறாரு. வேறு யாருமே வேரல் பண்ணலை. அதே சமயத்தில் ஒரு தனித்துவமான வடிவமைப்பையும் வந்து அவர் வேரலுக்காக பண்ணித்தராரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறமா லாத் பாஸ்கரன், அவர் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட இந்த 15 தொகுப்புகள் வர்றதுக்கு அவர் வந்து நிறைய இரவுகள் தூங்கலை. அந்த இரவுகள்லாம் வந்து இனிமேல் ஒரு வாரமாவது அந்த ஓய்வு அவருக்கு வந்து தேவைப்படுது. அவருக்காக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்களுக்கும் நன்றி. கவிதை போட்டியில் பங்கு பெற்ற பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து, நன்றி, அன்பு, வணக்கம்.